அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் எர்த்தை எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றதை ஃபுல் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ புதுசாக எர்த்து போடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அதனால் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கடைசியாக கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எர்த்து போடக்கூடிய இடம் இதுதான். 2.5 2 அகலத்தில் நான் ஃபஸ்ட்டு பள்ளம் போட்டு வச்சுருக்கேன். எதுக்காகனா இந்த இடம் ஃபுல்லாக ரப்பீஸ் கொட்டி வச்சுருந்தோம். அதனால் ஒரு 4 அடிக்கு பள்ளம் நோண்டி அதுக்கப்புறமா ஒரு 10 அடி ஓவரால் வர மாதிரி எர்த்து போட போகிறோம். 2 எர்த்து போட போகிறோம் இந்த பில்டிங்க்கு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆக்கர் போட. ஆக்கர் போடுறத காமிக்கிறேன் நான். போர் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போர் அளவு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 8 அடி போயிருக்கும் ஆழம். ஒரு ஆள் 10 அடி வர வரைக்கும் போர் போட்டு பைப்பை வச்சு அளவு பார்த்துட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். பத்தடி இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு எர்த்து பிட்டு பைப்பை சொருகி அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் கெமிக்கலும் மண் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். பைப்பு ஃப்ளோர் லெவலோட ரொம்பவே அடியில் போகுது. போர் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டோம். பைப்பு எடுத்துகிட்டு கொஞ்சம் மண்ணை தள்ளிட்டு அளவு கரெக்டாக இருக்குன்னு பார்த்த உடனே கெமிக்கல் தண்ணி மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹைட் தூக்குறாரு அவர். இந்த அளவு இருந்தால் போதும். கொஞ்சமாக மண்ணை கொட்ட போகிறேன். எதுக்குன்னா நாளை பின்ன தண்ணி கிண்ணி ஊற்றுறதுக்கு எர்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு பைப்பு தெரியணும். வெளியில் ரொம்ப ஆழம் உள்ளே தள்ளிட்டா மூடிடும். ஸோ அதனால் கொஞ்சம் மேலே பைப்பை இழுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அதனால் போர்லேயே தண்ணி தெரியுது. ஓகே தான், இந்த லெவல் போதும் எனக்கு. எர்த்து பைப்பை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி தண்ணி விட்டுட்டேன் நான். தண்ணி கொஞ்சம் கெமிக்கல் கொஞ்சம் விட்டுட்டேன். அது காட்டில் பேக்லேருந்து கொட்டிக்கிட்டு இருக்கு கெமிக்கல். மணல் தண்ணி இருக்கிறத குத்திக்கிட்டே இருக்கேன் பைப்பில். ஏர் கேப் இது இல்லாமல் இல்லை வெறும் கட்டியாக மண் போய் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தண்ணி அது குத்திக்கிட்டே இருக்கேன் பைப்பில். நல்லா மிக்சிங் ஆகும். இது கெமிக்கல் பார்த்தீங்கன்னா 2 பேக் கொடுப்பாங்க 10 அடி பைப்புக்கு. 2 பேக்கில் ஆல்ரெடி ஒரு பேக் காலி பண்ணிட்டேன் நான். அது காட்டில் வீடியோவில். 2வது பேக்கும் போட்டுட்டேன். கெமிக்கல் தண்ணி மணல் கலந்துருக்குது. இப்போ இதுக்கு மேலே ஃபுல்லாக அந்த வெளியே அந்த ரப்பீஸை தான் கொட்ட போகிறேன் ஒரு 3 அடிக்கு. போரோட ஆழத்து வரைக்கும் ஃபில் பண்ணியாச்சு கெமிக்கலை. இதுக்கு மேலே மண்ணும் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். நமக்கு எர்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு காப்பர் கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணியும் நான் காட்டுறேன் நான். நம்ம போடுறது எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ ஹியூமன் பாடியை விட அந்த அளவுக்கு எர்த்திங் நல்லா இருக்கும்னு அர்த்தம். நான் அதான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பைப்பு தெரிஞ்சு தான் நம்ம எர்த்திங்க ஃபுல்லாக மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் இது கனெக்ட் பண்ணுறதுக்கு 8 கேஜ் காப்பர் கம்பி எடுத்திருக்கேன். இப்போ இந்த எண்டை நான் ரிங்கு மாதிரி வளைச்சி அதில் போல் நட்டை கனெக்ட் பண்ணி பண்ணுறேன்.
உங்கள்கிட்ட கிரிப்பிங் டூல் இருந்துன்னா நீங்கள் ரிங் டைப்பு லெக்கு கூட அதில் கிரிம்பிங் பண்ணி பண்ணலாம். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கனால நான் இப்படி பண்ணுறேன். இப்படி பண்ணுறது நல்லாவும் இருக்கும். இப்போ சுற்றி பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் மணல்கள்லாம் ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு மேலே ஒரு சேம்பர் வச்சு க்ளோஸ் பண்ணணும். ஃப்யூச்சரில் எர்த்திங் நல்லா இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு அந்த சேம்பரை ஓப்பன் பண்ணி அங்கேயே செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்காக யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் நம்ம தண்ணி அடிக்கடிக்கு விடுற மாதிரி இருக்குது. தண்ணி எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதில் விடுறோமோ ஒரு 3 மாதத்துக்கு ஒருத்தர அது மாதிரி பண்ணாக்கா எர்த்திங் இன்னும் லாங் லைஃப் கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த சைடில் வந்து 2 எர்த்து போட்டிருக்கோம். இப்போ நான் கனெக்ட் பண்ணுறது ஃபஸ்ட் எர்த்து. இதுக்கு ஒரு நேமிங் வச்சுக்கலாம். இன்னொரு எர்த்துக்கு செகண்ட் எர்த்துன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் எர்த்தில் வந்து 2 காப்பர் எண்டு கனெக்ட் பண்ணுறேன். அது இல்லாமல் பைப், இந்த பைப்புடைய எண்டில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்குது. இந்த 2 ஹோல்ஸ் எதுக்காகனா ஃப்ளாட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. 50/3 இல்லை 50/6 இல்லை 25/3 அந்த மாதிரி ஃப்ளாட்டு, காப்பர் ஃப்ளாட்டு இல்லை எம்எஸ் ஃப்ளாட்டு யூஸ் பண்ணுவாங்க எர்த்திங்க்கு. அதுக்காக தான் அது எல் ஷேப்பில் மடித்து போடுவாங்க. அது பெண்ட் ஆகாமல் இல்லை ஷேக் ஆகாமல் இருந்தால் 2 ஹோல்ஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் காப்பர் ஃப்ளாட்டு ஓட்டல, காப்பர் கம்பின்றதுனால எனக்கு அது தேவைப்படல. ஃபஸ்ட்டில் இருக்க ஹோல்ஸ், ஒரு ஹோல்ஸ் எனக்கு போதும். இப்போ 2 எண்டு எடுத்திருக்கேன். 2 எண்டு எடுத்து அதில் கனெக்ட் பண்ணி டைட் பண்ணிடுறேன். இந்த 2 எண்டில் ஒரு எண்டு வந்து இன்னொரு எர்த்திங்கில் போய் கனெக்ட் ஆகும், லூப் ஆகும். இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டு டைரெக்டாக போய் மெயின் பிரிட்ஜுக்குள்ள போய் கனெக்ட் பண்ணிவிடுவேன். ஃபுல் டைட் வச்சிடுறேன் நான். எர்த்திங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இது நார்மல் எர்த்திங் டைப் இருக்குது, நியூட்ரல் எர்த்திங் இருக்குது, இது இல்லாமல் லைட்னிங் எர்த்திங் இருக்குது. லைட்னிங் எர்த்திங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். அது இண்டிவிஜுவலாக அது மட்டும்தான் போகும். அது கூட எந்த ஒரு எர்த்திங் கனெக்டே ஆகக்கூடாது. இது வந்து லூப்பிங்கில் தான் போகும். இந்த எர்த்திங் வீட்டு சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறது. நார்மல் எர்த்து இது பைப்பிங் எர்த்துன்னு சொல்லுவாங்க. இப்போ எர்த்து பைப் சைடு நான் போல் நட் போட்டு டைட் பண்ணிட்டேன் இந்த காப்பர் வயரை. இப்போ இன்னொரு சைடு எர்த்து பிரிட்ஜை அடிச்சிருக்கேன் நான், இல்லை எர்த்து லிங்க்னு சொல்லுவாங்க. இப்போ அதை அளவு வச்சு கட் பண்ணிவிட்டு அதையும் அதேமாரி அந்த சைடும் அதேமாரி ரிங்கு காப்பர் வயரில் அடிச்சுட்டு போல் நட்டு போட்டு கனெக்ட் பண்ணிவிடுவேன். இந்த ஒரு லீடு வந்து ஒரே ஒரு எர்த்து பைப்போடு லிங்க்கு. இப்போ இதில் இன்னும் ஒரு லீடும் வரும், 2 ரன் வரும். ஒரு எர்த்து ஃபியூச்சரில் ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு எர்த்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 2 எர்த்தையுமே ஒன்றோட ஒன்று லூப் பண்ணுறதுக்கு காரணம். போல் நட் போட்டு ஸ்பேனரில் ஃபுல் டைட் பண்ணிடுறேன். இது நார்மல் எர்த்துன்றதுனால இந்தமாரி கனெக்ஷன் பண்ணுறோம். இதே வந்து இடுதாங்கி சொல்லுவாங்க இல்லையா, லைட்னிங் எர்த்தம், அந்த எர்த்துக்கெலாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம போகிற பிரிட்ஜு கூட வாலில் கண்டினியூட்டி ஆகக்கூடாதுன்றதுக்காக இன்சுலேட்டர் வைப்பாங்க. வர எர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பில்டிங்லேருந்து வர்றது எங்கேயுமே பில்டிங்கில் டச் ஆகாத அளவுக்கு ஃபுல் பக்காவாக இன்சுலேட்டர் போட்டு டைட் பண்ணுவாங்க. எர்த்தும் இண்டிவிஜுவலாக இருக்கும். அது கூட எந்த ஒரு எர்த்தும் லூப் ஆகக்கூடாது, அந்தமாரி கொடுத்துருப்பாங்க. 2 எர்த்தோட லீடும் பிரிட்ஜில் கனெக்ட் பண்ணியாச்சு. லேசாக தட்டி ஸ்ட்ரைட்டிங் பண்ணிக்கிறேன். வாலோடையும் தரையோடையும் அப்படியே ஒன்றா மெர்ஜ் ஆகிற மாதிரி. சும்மா ஆமாம் லேசாக தட்டினா போதும், அப்படியே நம்ம தட்டுற ஷேப்புக்கு அது போய் ஒட்டிக்க. காப்பான்றதுனால பிரச்சனை இருக்காது. இது ஜியோ வயர் இருந்தாக்கா கிளாம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். காப்பர்னால் அப்படியே தட்டினாலே செட் ஆகிடும். அவ்வளோதான், அப்படியே செட் ஆகிடும். இப்போ கனெக்டிங் பண்ணியிருக்கிறத நான் ஃபுல்லாகவே காமிக்கிறேன். இப்போ 2 ஒயர் வருது இந்த பிரிட்ஜில் இருந்து. இந்த 2 காப்பர் ஒயரில் ஒரு ஒயரு
நம்பர் 1 எர்த்து நம்பர் 1க்கு போய் கனெக்ட் ஆகுது. அங்கேருந்து அதே இன்னொரு ஒயர் கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகி எர்த்து 2க்கு போகுது. எர்த்து 2லேருந்து இன்னொரு ஒயர் வருது. அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா த்ரூவாக போகுது. அதில் மிங்கிள் ஆகாமல் த்ரூவாக போய் எர்த்து பிரிட்ஜ்லேயே கனெக்ட் ஆகிடுது. இதுதான் நம்ம ஆக்கர் போட்டு பைப் இறக்குன எர்த்து. இப்போ இதை நான் சேம்பர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா ஃப்யூச்சரில் எர்த் எங்கே இருக்குன்னா எதுன்னு ப்ராப்ளம்னு வரும்போது தேடிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்காது ஒன்று. இன்னொன்று மெயின்டெனன்ஸுன்னு தேவைப்படும் போது தண்ணி விட்டுக்கலாம். எர்த்து லைவில் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி சேம்பர் போட்டு க்ளோஸ் பண்ணுறது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் கலவை மட்டும் போயிருக்கு. அதை எடுத்தாலே தெரியும். அடிக்கடி தண்ணி விட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இதே இண்டஸ்ட்ரியில் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறான்றது காட்டுறேன் நான். எர்த்த நம்பர் போட்டிருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் இது வேல்யூ எவ்வளோ இருக்குன்றதும், லாஸ்ட்டாக எப்போ செக் பண்ணாங்கிற டேட்டு, அடுத்தது எப்போ செக் பண்ணுன்ற டியூ டேட்டும் போட்டிருக்காங்க. எர்த்து செக் பண்ணுறதுக்கு எர்த் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி மீட்டர் இருக்குது, அதை வச்சு செக் பண்ணுவாங்க. அல்லது கிளாம் மீட்டரோ இல்லை மல்டிமீட்டரோ வச்சு செக் பண்ணுவாங்க நியூட்ரல் டு எர்த்து வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு. இப்போ நம்ம செக் பண்ண போது டெஸ்ட் லாம்ப் வச்சு தான். டெஸ்ட் லாம்பில் சப்ளை கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி ஃபீஸ் கேரியரில் கொடுத்துருக்கேன். இப்போ இது வழியாக சப்ளை போய் ரிட்டர்ன் இன்னொரு ஒயரில் இருக்கும். அது எந்த நான் டெஸ்டர் வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ லைட் எரியுதுங்களா? இப்போ அந்த பிரிட்ஜில் வச்சு டச் பண்ணி காமிக்கிறேன். டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக ரெண்டுமே ஒன்று ஸ்னாப்ஷாட் கூட எடுத்து வேணா காமிக்கிறேன் நான். இப்போ எரியுது, பிரைட்டாகவே எரியுது. நம்ம டல்லாக இருந்ததுன்னா டவுட் பண்ணலாம் எர்த்து சரியில்லைன்னு. இப்போ நல்லாவே எரியுது. நியூட்ரல் வச்சு காமிக்கிறேன். நல்லா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.